நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சிஎம் செல்லுக்கு புகார் தெரியா? மர்மமான முறையில் இறந்த மகன். முதல்வருக்கு புகார் கொடுத்த தாய். முதுகிலேயே தாக்கிய பெண் போலீஸ். கலங்க வைக்கும் தூத்துக்குடி சம்பவம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அனவரதநல்லூர் பகுதியின் மேல் தெருவைச் சேர்ந்தவர்கள் கணபதி முத்துரத்தினம் தம்பதியினர். இவர்களுக்கு பால்துரை என்ற மகனும் பிரம்மமுத்து என்ற மகளும் உள்ளனர். கூலி வேலை செய்து குடும்பம் நடத்தி வந்த கணபதி சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் மாற்றுத்திறனாளி பெண்ணான முத்துரத்தினம் மிட்டாய் விற்று பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் முத்துரத்தினத்தின் மகன் பால்துரை கடந்த மார்ச் 21ஆம் தேதி சமையல் வேலைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் 23ஆம் தேதி உங்கள் மகன் மின்சாரம் தாக்கி இறந்து விட்டதாக அவரை அழைத்து சென்றவர்கள் கூறியுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த முத்துரத்தினம் மயக்கமடைந்துள்ளார். அப்போது அவரிடம் கையெழுத்தை வாங்கி மகனின் உடலை அவசரமாக அடக்கம் செய்துள்ளனர். ஆனால் மகனின் இறுதி சடங்கு முடிந்த பிறகே அவரது தாய் முத்துரத்தினத்திற்கு சுய நினைவு வந்துள்ளது. அப்போது தனது மகனுக்கு நடந்தது குறித்து மகனை அழைத்து சென்றவர்களிடம் முத்துரத்தினம் விளக்கம் கேட்டுள்ளார். அதற்கு யாரும் முறையான பதில் அளிக்காததால் சிவந்திப்பட்டி காவல் நிலையத்திற்கு தனது மகளுடன் புகார் அளித்து விசாரிக்க சென்றுள்ளார். ஆனால் போலீசார் அவர் கொடுத்த புகாரை பெற்றுக்கொள்ளாமல் தட்டி கழித்துள்ளனர். இதனால் செய்வதறியாமல் மகனை இழந்து நிர்கதியான முத்துரத்தினம் தனது மகனின் இறப்பு சான்றிதழ் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை வாங்குவதற்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அலைந்து வந்துள்ளார். ஆனால் மாற்றுத்திறனாளி என்று கூட பாராமல் அதிகாரிகள் அவரை அலைக்கழித்து வந்துள்ளனர். இருப்பினும் இடைவிடாமல் போராடியதால் முத்துரத்தினத்திடம் மகனின் பிரேத பரிசோதனை அறிக்கை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இறப்பு பதிவு சான்றிதழ் தற்போது வரை வழங்கப்படவில்லை. இதனால் அதிகாரிகள் மீது நம்பிக்கை இழந்த முத்துரத்தினம் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்துள்ளார். இதை அறிந்து முத்துரத்தினம் வீட்டிற்கு வந்த பெண் காவலர் ஒருவர், நான் தான் உங்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் சான்றிதழ்களையும் வாங்கி தருகிறேன் என்று கூறினேனே, பின் எதற்கு முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்தீர்கள் என்று கூறி கடுமையான வார்த்தைகளை பேசி புகார் அளித்த முத்துரத்தினத்தின் முதுகில் தாக்கியுள்ளார். இது குறித்து 100 எண்ணில் தொடர்பு கொண்டு விபரத்தை கூறியுள்ளார் முத்துரத்தினம். இதையடுத்து முத்துரத்தினத்தின் வீட்டிற்கு வந்த முரப்பநாடு காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் முத்துரத்தினத்தை தாக்கியது சிவந்திப்பட்டி காவல் நிலைய காவலரா அல்லது முரப்பநாடு காவலரா என்ற விவரம் போலீசார் வெளியிடவில்லை. இதற்கிடையில் முத்துரத்தினம் நெஞ்சுவலி காரணமாக ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் நடந்த விவரத்தை கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பெண் காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மகனின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்தவரை தாக்கிய பெண் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.